ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் ரிஷப ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் வக்ரகதியான சனி பகவான், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தாலேயானால் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிக்வேதம் யஜுர்வேதத்தினுடைய உபாகரமானு போட்டிருக்கோம். வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாளாக சொல்லக்கூடியது பூனல் மாத்திப்பா, ரொம்ப பெரிய விசேஷமான நாள், வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகர்மா. 20ஆம் தேதி அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும், அதாவது ரிக் யஜுர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே அன்றைக்கி காயத்ரி ஜபம் 1008 காயத்ரி ஜபம் பண்ணுறதும், தலையாவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் இந்த இதுவெல்லாம் பண்ணி அதை ஹோமகுண்டம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி பண்ணுறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 22ஆம் தேதி அன்னைக்கு தேய்பிரை சதுர்த்தின்றதெல்லாம் மகா சங்கரஹர சதுர்த்தி வருது. அதை தவிர பார்த்தோம்னா இன்றைக்கி வாஸ்து நாள் வேறு. மத்தியானம் 2:31 4:01 வரலும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றவர் ஒரு வருஷத்துக்கே பார்த்தோம்னா 8 நாள் தான் கண்ணு முழிப்பார். அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது, நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. திதி வாரம் சூன்யம் எந்த ஒரு இதுக்கும் கட்டுப்படாது. அதாவது ராகுகாலம் யமகண்டம் அந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே வராது. நட்சத்திரம் எந்த ஒரு தியாஜ்யம் அதெல்லாம் எதுவுமே வராது. அதனால் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரக பிரவேசமோ இல்லைன்னா மனை அடிகோல் படுறதோ இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுலேயும் 2:31 4:01 அப்படின்னும்போது அதை 5ஆக பிரித்து 18 நிமிஷமாக பிரிச்சிருப்பாள். வாஸ்து புருஷன் கண் விழித்து, அதாவது அவர் காலை கடன்கள் முடிக்கும் நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் 18 நிமிஷம், அதற்கு பிறகு சாமி பூஜை செய்யக்கூடியது ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு அவர் போஜனம் செய்கிறதும் 18 நிமிஷம், அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல் 18 நிமிஷம் அப்படின்னு 18 5 வகையாக பிரிச்சிருப்பாள். இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமும் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது 4:01 - 36 நிமிஷம் அப்படின்னு பார்த்தாலேனால் கிட்டத்தட்ட 3:25 ஒரு 36 நிமிஷத்துக்கு ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம். இந்த காலகட்டத்தில் ராகு காலம் இருந்தாலும் சரி, யமகண்டம் இருந்தாலும் சரி, குளிகை இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம், அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும், அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திற்கும் அது கட்டுப்படாது. அதில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 22ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் ஒரு 2:30 2:31 4:01 வரலும் இருக்குது. அடுத்தது பார்த்தாலேயானால் இந்த வாரத்தில் 25ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி திதி வருது. சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது முருகனுக்கு வேண்டிக் கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது. இது தேய்பிரை சஷ்டி. இந்த காலகட்டத்தில் தேய்பிரை சஷ்டியில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள், கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள். அதை தவிர பண முடை இருப்பதற்கு, அதற்கு போவதற்கு அந்த கஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம் இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது. ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது. அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்தாலேயானால் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுக்கு, அதாவது சந்திர பகவான் மதிகாரகன் 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் உங்களுடைய பிறந்த ராசிக்கு இருக்கும்போது சந்திராஷ்டமம். அதனால் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது.
சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய அதாவது முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிநாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா அதாவது புத்திகாரகன், அதாவது மனக்காரகன், அவரே மனக்லேசமடையக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் சந்திராஷ்டம காலகட்டங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது என்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க காரியத்தை பண்ணுங்கோ. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். சரி, இந்த வாரம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை 19/8/2024 25/8/2024 வரை உண்டான பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அப்பாயின்மெண்ட் தரேன். அதாவது உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சாலேயானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்திரனுக்கு சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சார நிலை பிரகாரம் உங்களுடைய கஷ்டகாலங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய கஷ்டத்துக்கு என்ன வழி அப்படின்றதையும் சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 19/8/2024 25/8/2024 வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ராசியாக பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது சந்திரனுடைய வீடு புதனுக்கு ஏற்றதாக இல்லைன்னாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்கிறது. குருமங்கள யோகம் அமையிறது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாளாக ரியல் எஸ்டேட்டில் விற்க முடியாத அளவுக்கு இருந்தக்கூடிய காலகட்டமாக இருந்தது. அதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா இப்போ விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சுக்கிரனும் சூரியனும் இருக்கிறது. சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குருவின் பார்வையினால் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கரகதி இருக்கிறதுனால சிறு தொல்லைகள் வரும். தந்தையின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் சொத்துக்கள் வர்றதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திராஷ்டம காலமாக 19ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இல்லை சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றதையும் சொல்கிறோம். ஏன்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். அதாவது 19ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புனர்ப்பு யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சற்று செட்பேக் இருக்கும். நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிற ராகுவோட சம்பந்தம் 21ஆம் தேதி ராத்திரி 11:30 24ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை அமையும், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தில் ராகு புதிய தொழிலை கொடுப்பார். வேற்று மதத்தினர், வேற்று ஜாதியினர், வேற்று இனம் அந்த மாதிரி இடத்துலேருந்து உங்களுக்கு புதிய தொழில் அமையும். அதன் மூலியமாக பணவரவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர வேளாண்மையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவிஞர்கள், புலவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இந்த காலகட்டத்தில் 11 சந்திரன் இருக்கும்போது பெரிய ஏற்றம் கிடைக்கும். 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு தொழிலையும் பெரிய வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இது 26ஆம் தேதி காலை ஒரு
ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 21ஆந்தேதியிலிருந்து 24ஆந்தேதி காலை ஒரு 1:30 மணியிலிருந்து 26ஆந்தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. லாபங்கள் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில், அதாவது 19/8/2024 25/8/2024 வரலும் உண்டான வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில்கிட்ட வாங்கும். அங்கே துளசி மாலை போட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.